வந்துருச்சு, பூவெல்லாம் மலர்ந்துருச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு, பூவெல்லாம் மலர்ந்துருச்சு. எல்லாத்துக்கும் நல்ல காலம் எட்டு வச்சு வருகுதுங்க, உங்களுக்கு நல்ல காலம் ஓடோடி வருகுதுங்க. எல்லாத்துக்கும் நல்ல காலம் எட்டு வச்சு வருகுதுங்க, உங்களுக்கு நல்ல காலம் ஓடோடி வருகுதுங்க. சொன்னா எழுத்தாணி தேயும்னு கம்பர் வியந்தாராம், கவி பாட பயந்தாராம். எங்க ஊரு பெருமை சொன்னா எழுத்தாணி தேயும்னு கம்பர் வியந்தாராம், கவி பாட பயந்தாராம். மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று சொல்லி, மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று சொல்லி, ஆனை கட்டி போரடிச்சா ஆகாது என்று சொல்லி, சேனை கட்டி போரடிச்சோம், சீமையெல்லாம் பேரெடுத்தோம். எங்க ஊரு பொண்ணுக்கெல்லாம் 7 நாசி கொடுத்தோம். சேனை கட்டி போரடிச்சோம், சீமையெல்லாம் பேரெடுத்தோம். எங்க ஊரு பொண்ணுக்கெல்லாம் 7 நாசி கொடுத்தோம். உங்க ஊரு ஓடையில தண்ணி தான் ஓடி வரும், எங்க ஊரு ஓடையில இளநீ தண்ணி ஓடி வரும். உங்க ஊரு ஓடையில தண்ணி தான் ஓடி வரும், எங்க ஊரு ஓடையில இளநீ தண்ணி ஓடி வரும். மத்த ஊரு வெத்தாலைய போட்டாத்தான் வாய்ஸ வைக்கும், மத்த ஊரு வெத்தாலைய போட்டாத்தான் வாய்ஸ வைக்கும். எங்க ஊரு வெத்தாலைய எடுத்தால வாய்ஸ வைக்கும். ஒத்தையில தன்னந்தனியா போராள வெள்ளையம்மா, ஊருக்கு பெருசு இருக்க ஒரு குறையும் இல்லையம்மா. ஒத்தையில தன்னந்தனியா போராள வெள்ளையம்மா, ஊருக்கு பெருசு இருக்க ஒரு குறையும் இல்லையம்மா. மாதிரி நேரா போகிற அந்த பச்சை பசில் ரோட்லயும் கோவையுடைய அழகுலையும் மறைஞ்சு கிடக்கிற ஓடந்துற கிராமத்தை உலக நாடுகளே உத்து நோக்க காரணம் இவர் அமைச்ச காற்றாலை மின் உற்பத்தி மூலமா மின்சார தன்னிறைவு மட்டுமில்லாம அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம் சொல்லலாம். Behind Woods Gold Medal for Eminence in Service to Mankind, Shanmugam. ஓடந்துறை அவருடைய ஒரு சின்ன கிராமத்துல 850 வீடுகளுக்கு மேல கட்டி கொடுத்திருக்காரு. அண்ட் ஒரு விண்மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு. Can we have standing ovation for this wonderful gentleman standing with us here?
கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும். அந்த கிராமங்கள் வளர்ச்சியடைகிற பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரியே, நான் 1996 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த இந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, எல்லாமே பிலோ 40 லைன்ஸ் இருப்பாங்க 50%. அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபன் டெஃபிரிகேஷன், வெளியில யாருமே மலமை கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்க காட்டினீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது. நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓபன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. நாங்க பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷ காலத்துல 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்துல. இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15 லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி 1,50 லட்சத்துக்கு 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம். இபியை டிபெண்ட் பண்ணி நாங்க இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை எங்க பஞ்சாயத்துல ரன் பண்ணுது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையிலே பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். அந்த விண்மில் நேஷனல் லெவல்ல லோக்கல் பாடியில முதல் விண்மில் ஓடுந்துறை பஞ்சாயத்துல தான். அதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த முன்னாள் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எனக்கு உலக வங்கியே எனக்கு பாராட்டு கொடுத்திருக்காங்க, ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து எனக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை மாசம் கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கறத பிரசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அது கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமா நீ பாத்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம். ஒரு கிராமத்தை ஜீரோ டெவலப்மெண்டே இல்லாத ஒரு கிராமத்துல லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்திலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துடலாம். நீங்க சர்க்கார் பணத்தை, அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்னைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல நம்ம பாத்துக்கணும். சர்க்கார் கொடுக்கிற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் என் உண்மை. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற காலங்கட்டிலே ஒரு நல்ல இளைஞர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல நிர்வாகிகளாக ஆகப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்பதான் இந்த நாடு உருப்படியாகும், இல்லைன்னா உருப்படியே ஆகாது. ஆக இளைஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜம்முமடை ஊராட்சியில் உள்ள ஜம்முமடை, ஜடமங்கலம், ஆண்டிப்பட்டி ஆகிய 3 ஊர்களுக்கு உங்களின் உற்ற தோழனாகிய என்றென்றும் உங்களுக்காக உழைக்கும் உங்களின் வெற்றி வேட்பாளராகிய எஸ். பாலசுந்தரம் ஆகிய எனக்கு அரசால் ஒதுக்கிய சின்னம் மூக்கு கண்ணாடி. என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வருகின்ற 30/12/2019 அன்று நடைபெற இருக்கும் ஊராட்சி மன்ற தேர்தலில் எஸ். பாலசுந்தரம் ஆகிய என்னை
பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு எனது பொன்னான தேர்தல் வாக்குறுதிகளை இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. இதோ எனது தேர்தல் வாக்குறுதிகள். இப்பொழுது சீரழிந்து கிடைக்கும் சுகாதார வளாகங்கள் இப்பொழுது பராமரிப்பு இல்லாமல் சிதைந்து கிடைக்கிறது. அவற்றை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து முறையாக பராமரிக்கப்படும் என்பதை உறுதியளிக்கிறேன். 10,000 மரங்கள் வீதம் 50,000 மரங்கள் நமது ஊராட்சி சாலைகள், ஏரிகள் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் நட்டு பசுமை சூளையாக நம்முடைய ஊராட்சியில் மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கு புதிய புதிய உத்திகளை பயிற்சியுடன் கற்றுக் கொடுத்து அவர்கள் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும். விவசாயிகள் மானிய விலையில் புஞ்சை உழவுக்கு ரூபாய் 500 ஒரு மணி நேரத்துக்கு, நஞ்சை உழவுக்கு ரூபாய் 600 குறைந்த விலையில் உழவு ஓட்டி தரப்படும். குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் விளையாட விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு தேவையான உபகரணங்கள் வழங்கப்படும். அமைச்சர் கபடி கழகத்துடன் இணைந்து மாநில அளவில் கபடி போட்டிகள் நடத்தப்படும். பெண்கள் மற்றும் முதியவர்கள் மாதம் 2 முறை யோகா பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். வருடம் 2 முறை இலவச கண் சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனை இந்த ஊராட்சியிலே நடத்தி காண்பிக்கப்படும். சுய உதவிக்குழு பெண்களுக்கு சோப்பு, ஷாம்பு, பல்பொடி போன்ற 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்க பயிற்சி கொடுக்கப்படும். நமது ஊராட்சியில் ஜம்முமடை, ஜடமங்கலம், ஆண்டிப்பட்டி ஆகிய 3 ஊர்களிலும் உள்ள மயானத்தில் சிமெண்ட் தொட்டி அமைத்து முறையாக நீர் நிரப்பி பராமரிக்கப்படும். மேலும் மயானத்திற்கு அமரர் ஊர்தி இலவசமாக சேவையாக வழங்கப்படும். நமது ஊராட்சியில் இலவச கணினி சேவை மையம் திறக்கப்பட்டு இலவச சேவைகள் வழங்கப்படும். நமது ஊராட்சியில் திருமண மண்டபம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உயர் மின்விளக்கு கோபுரம் மற்றும் புதிய தெருவிளக்குகள் அமைத்து அனைத்து தெருவிளக்குகளும் தினமும் தடையில்லாமல் ஒளிர்விக்கப்படும். தேவையான இடங்களில் சோலார் மின்விளக்கு அமைக்கப்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்படும். நமது ஊராட்சியில் குறை நிலைகளை சுட்டிக்காட்ட வாட்ஸ்அப் எண் உருவாக்கப்பட்டு உடனடியாக சரி செய்யப்படும். அனைத்து வரவு செலவு கணக்குகளும் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்படும். வரவு செலவு கணக்குகளில் வெளிப்படைத்தன்மை நிலைநாட்டப்படும். ஜம்முமடை கைகாட்டியில் சாதாரண கட்டண பேருந்துகள் அனைத்தும் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். ஆண்டிப்பட்டி பாய்மக்கத்தில் சமுதாய கூடம் அமைத்து அருகில் பயணியர் நிழற்கூடம் அமைக்கப்படும். எல்லா திட்டங்களையும் செய்து நமது ஊராட்சியை சுத்தமான சுகாதாரமான கிராமமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதில் வாக்குறுதிகள் மட்டுமே செய்வது என் நோக்கம் அல்ல. அரசின் எல்லா நலத்திட்டங்களையும் செய்து நமது ஊராட்சியை சிறந்த ஊராட்சிக்கான குடியரசுத் தலைவர் விருது பெறுவதே என்னுடைய நோக்கம். தலைவர் பதவி என்பது பணம் போட்டு பணம் எடுக்கும் தொழில் அல்ல என்பதை நன்கு உணர்ந்து மக்கள் சேவைதான் என்பதை புரிந்து மக்களுக்காக சேவை செய்ய எனக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவருக்கான இந்த தேர்தலில் உங்களின் தேர்வு கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் நபராக இருக்க வேண்டும். என் ஒரு ஓட்டு என்ன செய்யும் என்று கருதுகிறார்கள்? சிந்தித்து செயல்பட்டு ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுங்கள். ஜம்முமடை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எஸ் பாலசுந்தரம் ஆகிய எனக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை மூக்கு கண்ணாடி சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவன் கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர்ந்திட உங்களுக்கு சேவை செய்ய ஜம்முமடை ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எஸ் பாலசுந்தரம் ஆகிய எனக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை மூக்கு கண்ணாடி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. அனைவருக்கும் வணக்கம். நமது ஜம்முமடை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ் பாலசுந்தரம் அவர்களை மூக்கு கண்ணாடி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்து பல நலத்திட்டங்களை
உங்கள் ஊராட்சியில் செய்து முடித்திட அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.